இந்த நேரத்தில் இந்த வழக்கில் சிறை செல்ல இருக்கிற எனது அருமை நண்பர் திரு கே நேரு அவர்களுக்கு அமலாக்கத்துறையிடம் என்னதான் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடும் முனைப்பில் ஈடுபடுகிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து ஒரு காகிதம் கசியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அவரால் அது என்ன ஆதாரங்கள் என்பதையே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என்ன ஆதாரங்கள் அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கையில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் கே நேரு அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர்களிடம் விவாதித்து அதற்கான டிஃபென்ஸை பில்டு பண்ண முடியும். திரு அருண் அவர்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை மொத்தமாக ஒரு நகல் எடுத்து கே என் நேரு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இது போன்ற அநியாயம் எங்காவது நடக்குமா? திரு அருண் அவர்கள் மீது எனக்கு என்ன தனிப்பட்ட பகையா? எனக்கு வர வேண்டிய கமிஷனர் போஸ்ட் அவர் பறிச்சுக்கிட்டாரா? ஆனால் இவர் தவறான நபர், இவரை இங்கே நியமிக்காதீர்கள், நீங்கள் நியமித்தது தவறு, திருத்திக் கொள்ளுங்கள் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையாக மக்கள் மன்றத்திலே முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். இன்னமும் அருண் அவர்கள் அந்த பதவியிலே தொடர்கிறார். நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்களே அருண் அதிரடி சோதனைக்கு உத்தரவிட்டார். லட்சக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது என்று. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே பணியில் சேர்ந்தது 1991ஆம் ஆண்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேலையே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செக் பண்ணுறது தான். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போவான், தாலுகா ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். விருகம்பாக்கம் சப் ரிஜிஸ்டருக்கு நான் போயிருக்கிறேன். ஆர்டிஓ ஆஃபீஸு அந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகம், லஞ்சம் அதிகம் புழங்கக்கூடிய அலுவலகங்களுக்கு செல்வது என்பது அதுதான் பணி. இப்போது ஏன் திடீரென்று பத்திரப்பதிவுத்துறை மீது குறிவைத்து இப்படி ஒரு அதிரடி சோதனைகளை திரு அருண் அவர்கள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் என்றால், முதல்வர் அவர்கள் பார்த்துவிட்டு ஆகா இப்படி ஒரு மாணிக்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமித்திருக்கிறோமே என்று இவரை இந்த பணியிலே தொடர அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் மீண்டும் ஒரு முறை முதல்வர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதாவின் சசிகலாவாக தாவேக ஆட்சிக்கு கலைச்செல்வன் உருவாகி இருக்கிறார். நீங்கள் தூய ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது போல, மக்கள் உங்களுக்கு சும்மா வாக்களிக்கவில்லை, பேரன்போடு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருவரிடம் ஏன் இப்படி நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், சார் இவங்க 2 பேரும் திருடுறாங்க சார், இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது உங்கள் ஆட்சியிலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று என்ன வைப்பது போல இப்படி ஒரு பிழை நடந்திருப்பதை நான் மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஊர் உலகமே சுட்டிக்காட்டுகிறது. இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் இந்த சறுக்கல்கள் இந்த ஆட்சியில் தொடரும். நீங்கள் முதல்வராக இருந்தாலும் உங்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு 5 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எப்படி ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறுகளை நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் இரும்பு கரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். அரசு இயந்திரத்தில் ஊழல் புரையோடி போய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளர் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோடு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லாமல் போகலாம். சொல்லியிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருந்தார்கள் என்றால், மின்சாரம் என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோ அன்று மாலையே அன்னைக்கு அந்த அலுவலகத்தில் ஆர்ம்டு கார்டு போட்டிருக்கணும். ஏப்ரல் 30 அன்னைக்கு நீங்கள் போடலனாலும் நீங்கள் சார்ஜ் எடுத்தோன்னு போட்டிருக்கணும். ஏனென்றால் நடைபெற்ற ஊழலுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் அந்த NPKRR மாளிகை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மாளிகையில் தான் இருக்கிறது. அந்த மாளிகையோட 2 வாசலையும் ஆர்ம்டு கார்டு போட்டு ஒருத்தர் உள்ள நுழைய விடாமல் நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். சார், ஒரு அடிஷனல் டிஜிபி விஜிலன்ஸோட ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க் திருடுவது போகுதுன்னா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. முதல்வர் சரி செய்வார் என்று நம்புகிறேன்.